கொலை பண்றவன் இருக்கான், கற்பழிக்கிறவன் இருக்கான், அவனெல்லாம் விட்டு எனக்கு நாய் பின்னாடி ஓட சொல்றியா அப்படின்னு கேட்ட காவல் அதிகாரிகள் எண்ணற்றவர்கள். சமூக நீதி சார்ந்த பிரச்சனை, கருணை சார்ந்த பிரச்சனை இல்ல, சமூக நீதி சார்ந்த பிரச்சனை. 21 பிப்ரவரி நைட்டு ஒரு அம்மா நாய 5 குட்டிக்கு தாய் நாய தூக்குல போட்டு கொண்டிருக்கான் மனசாட்சியே இல்லாம. இத காவல்துறைக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்றோம், ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போறோம், ஒத்துக்கிட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டு கொடுத்துறோம், கம்ப்ளைண்ட் பண்ணி எழுதி கொடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. போன அப்படி கொடுத்தோன்னு அந்த அதிகாரி சொல்றாரு, நாய போஸ்ட்மார்ட்டம்க்கு நீங்க எடுத்துட்டு போங்க, நாங்க ஸ்டேஷனுக்கு போறோம் அப்படின்றாரு. ஒரு காவல்துறை அதிகாரி பேசுற பேச்சாங்க இது. இதே ஒரு மனித குழந்தை அந்த இடத்துல கொண்டு போட்டுட்டு நீங்க போஸ்ட்மார்ட்டம் எடுத்துட்டு போங்க, நான் எஃப்ஐஆர் போட்டு தரேன் அப்படின்னா அந்த காவல்துறை அதிகாரி மேல ஆக்ஷன் எடுக்கப்படும். எனக்கு கொலை பண்றவன் இருக்கான், கற்பழிக்கிறவன் இருக்கான், அவனெல்லாம் விட்டு எனக்கு நாய் பின்னாடி ஓட சொல்றியா அப்படின்னு கேட்ட காவல் அதிகாரிகள் எண்ணற்றவர்கள். ஆனா அவங்கள பார்த்து நான் கேட்கிறேன், கொலையும் கற்பழிப்பும் வெறும் மனிதர்களுக்கு மட்டும்தானா? விலங்குகளுக்கு பண்ணா என்ன மாறிடுச்சு? இதை தட்டி கேட்க மாட்டேன், நாய் தானே அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு அநீதி நடக்குது, அதை தட்டி கேட்க இல்ல, அதை நினைச்சு வருத்தப்படுறாரு கூட உங்க யாருக்கும் கிடையாதுன்னு ஆணித்தரமா சொல்லிக்கிறேன். இந்த பிரிவினைவாதமும் ஜாதி கொடுமை எந்த அளவுக்கு தப்போ அதே அளவுக்கு தப்பு. இதை முறிக்கிற வரைக்கும் நம்ம போராடியே தீரணும். இன்னைக்கு இது முதல் போராட்டம், தொடரும், நாடு முழுக்க தொடரும், உலகம் முழுக்க தொடரும். விலங்குகளுக்கு விடுதலை கிடைக்கும் வரை தொடரும். எங்கள் மாறில் மூச்சுள்ளவரை விலங்குகளுக்காக போராடுவோம் என்று உறுதிமொழிந்து உரையை முடிவடைகிறேன். நன்றி, வணக்கம்.